முதல்ல இந்த களம் இதில் வர கான்ஃப்ளிக்ட் ரெண்டுமே எனக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சது. இதெல்லாம் நம்பராமலையா இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்காம ஓ இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்ல வைக்குது படத்தோட யதார்த்தமான மேக்கிங். அண்ட் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் இதோடைய கேரக்டர் ரைட்டிங்கும் ரொம்ப ஆர்கானிக்காக ஃபீல் ஆகிற சூழல்களும் தான். ஒரு கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு முதல்ல தோன்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு எக்ஸலண்டாக இந்த பிளேவை கொண்டு போயிருக்காங்க இயக்குனர் ஜோதி சங்கரும் ரைட்டர்ஸ் இந்து கோபன் ஜஸ்டின் மேத்யூவும். இந்து கோபனுடைய ஒரு நாவல் அடிப்படையாக வச்சு தான் இந்த திரைக்கதையும் எழுதப்பட்டிருக்கு. இதில் முதல்ல முரடனா தெரிகிறவன் முரடன் கிடையாது, சுயநலமாக பேசுகிற பொண்ணு சுயநலவாதி கிடையாது, கோமாளித்தனம் பண்ணுற ஒருத்தன் நிஜத்தில் ரொம்ப டிட்டர்மைண்டான ஒரு ஆள், தொழில் நேர்மை, முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும்லாம் பேசுகிறவன் சரியான ஹிப்போக்ரிட். இப்படி கதையோடைய போக்கில் ஒவ்வொரு கேரக்டருடைய லேயரும் நம்மளுக்கு தெரிய வரும்போது படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் பேசில் கேரக்டர் எழுதப்பட்ட விதம் தான் என்ன டோட்டலாக ஹுக் பண்ண ஒரு ஃபேக்டர். ஆனந்த் மன்மதன் கேரக்டருடைய ஆர்க்கும் நல்லாவே இருந்துச்சு. தென் இந்த சூழல்கள் செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒரு சின்ன போஸ்டர் பிரச்சனை பெருசாகி அதுவே இந்த கதையோடைய சென்ட்ரல் கான்ஃப்ளிக்ட் கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. நாம் நினச்சதே நடந்தாலும் சரி இது இப்போவே சொல்லிட்டாங்களே அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப க்யூரியஸாகவே இந்த படத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. லாஜிக்கலாக எனக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு செகண்ட் ஹாஃபில் பதில் சொல்லிடுறாங்க. நகையை ரெட்ரீவ் பண்ண பேசல் கேரக்டர் பண்ணுற சில வேலைகள், லாட்ஜில் அண்ணன் கேரக்டரோட பேசுகிற அந்த ஒரு சீன், நகையை வச்சு த்ரில்லிங்காக ஹேண்டில் பண்ணப்பட்ட அந்த ஒரு 2 சீக்வன்சஸ், டேவிட் வர்சஸ் கோலியத் மோடுக்கு மாறுற அந்த லாஸ்ட் ஆக்ட், அதில் ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான ஷோ டவுன், டென்ஷனை தர அந்த கிளைமேக்ஸ் சண்டைன்னு கடைசி வரைக்கும் டோனலாகவும் பேசிங்காகவும் ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படமும் ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 7 நிமிஷம் தான் ஓடுது. படம் முழுக்கவே ஒரு லேசான ஹியூமர் நல்லாவே இருக்குது.